அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் வாரி தர்றாரு. ஆமாவா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், வேண்டாம். அப்போ இத்தனை நாள் நேத்துல இருந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுள் வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்கிறதா இல்லையா? இல்லைன்னு சொல்லக்கூடாது எப்பவும். புரியுதா? புரியுதா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொள்வோம். ஓகேவா? எந்திரிச்சு நில்லுங்க. எனக்கும் இந்த பாட்டு தெரியாது, உங்கள் கூட சேர்ந்து நானும் கற்றுக்க போகிறேன். கமான் எவ்ரிபடி, கமான் கமான். ஹாப்பி ஜாலி. எல்லாரும் காலு கை எல்லாத்தையும் அசைச்சு விடுங்க. கமான் கமான், எந்திரி. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய். ஷாலலலலலலா. கமான் ஸ்டாண்ட் அப். ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். எல்லாரும் கை தட்டுங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய சதைகள் எல்லாம் என்ன ஆகும்? ஆக்டிவாக இருக்கும். என்ன ஆகும்? புரியலை. கீரல் விழுமா? இல்லை, பெல்லன் ஆகும். நம்ம எவ்வளவு தூரம் அசைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய சதைகள் பலப்படுத்தும். புரியுதா? அப்போ எல்லாரும் ஆனந்தத்தோடு இந்த பாடலை பாடி மகிழ்வோம் ஆண்டவருக்காக. ஓகே? ஷாலலலலலலா. Come on everybody. 1 2 3 start. ஷாலலலலலலா. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். நீங்க தான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஷாலலலலலலா. ஷாலலலலலலா. ஷோ பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லை, நீங்களாம் ஒரு 13-14 வயசுனே இல்லையா? நாங்களாம் அதெல்லாம் தாண்டிட்டனால 50க்கு மேலே உங்களோட ஆடுறோம் பாடுறோம் பேசுவோம். கம் ஆன், பி ஹாப்பி, ஜாலி. ஆண்டவருக்காக உற்சாகமாக பாடுங்க. சரியா? புரியுதா? ஆண்டவருக்காக உற்சாகமாக. 1 2 3 ஸ்டார்ட். ஷாலலலலலலா. சூப்பர். ஷாலலலலலலா. 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 ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சூப்பர். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைங்க நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க. வெரி குட். கம் ஆன் எவ்ரிபடி. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்றீங்க. கம் ஆன் 1 2 3 ஸ்டார்ட். ஷாலலலலலலா. ஷாலலலலலலா. கம் ஆன். ஷாலலலலலலா. சின்ன முட்டம். கம் ஆன். ஷாலலலலலலா. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைங்க நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க. தெரியுது உங்களுக்கு டான்ஸ் ஆடணும், வெக்கப்பட்டு நிக்கிறீங்க. காமான், யார் இங்க பார்க்க போறதில்ல. காமான் 1 2 3 ஸ்டார்ட். ஷாலலலலலலா. பின்னால உள்ளவங்க நல்லா செய்றாங்க, முன்னால உள்ளவங்க செய்ய மாட்டீங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் செய்றாங்க. ஓகே, சொல்லு. 1 2 3 ஸ்டார்ட். ஷாலலலலலலா. ஷாலலலலலலா. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைகள். 1 2 ஷாலலலலலலா. Come on everybody. ஷாலலலலலலா. Very good. ஷாலலலலலலா. Super. ஷாலலலலலலா. துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, கலக்கம் இல்லை. 1 2 கவலை இல்லையே சொல்லுங்க. கவலை இல்லையே,
துன்பமில்லையே துயரமில்லையே கலக்கமில்லையே துன்பமில்லையே துயரமில்லையே துயரமில்லையே. இப்படி துயரமில்லை. ஓகே ஓகே. துன்பமில்லை கலக்கமில்லை கலக்கமில்லையே கவலை இல்லையே கவலை இல்லையே கலக்கமில்லையே துன்பமில்லையே துயரமில்லையே நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. எல்லாரும் நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கோம் பாரு. 1 2 3 ஸ்டார். ஷாலலா லா 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 லா. சேர்ந்து சொல்லுங்க. ஷாலலா லா 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 லா. ஷாலலா லா 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 லா. ஷாலலா லா 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 லா. கலக்கமில்லையே கவலை இல்லையே துன்பமில்லையே துயரமில்லையே கவலை இல்லையே கலக்கமில்லையே துன்பமில்லையே துயரமில்லையே நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. ஷாலலா லா 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 லா. everybody ஷாலலா லா 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 லா. ஷாலலா லா 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 லா. ஷாலலா லா 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 லா. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவரத்தோடு எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் செல்ல பிள்ளைகள். ஷாலலா லா 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 லா. ஷாலலா லா 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 லா. வெரி குட் சூப்பர். ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா. வெரி குட். ஷாலலா லா லா லா. ஒரு முறை கை தட்டி பாடுவோமா? ஆக்ஷன் இல்லாமல் பாடுவோமா வேணாமா? பாடுவோம். ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய் ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் செல்ல பிள்ளைகள். ஷாலலா லா 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 லா. 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 கவலை இல்லையே கலக்கமில்லையே துன்பமில்லையே துயரமில்லையே கவலை இல்லையே கலக்கமில்லையே துன்பமில்லையே துயரமில்லையே நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. ஷாலலா லா லா லா. உச்சாமா. ஷாலலா லா 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 லா. 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 ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஷாலலா லா லா லா. ஓகே, ஜோர கைதட்டு. இப்போ மீண்டும் ஒரு முறை அருள் சகோதரி இந்திரா அவர்கள் உங்களுடன் உரையாற்றுவார். Praise the Lord. அல்லேலூயா. மரியே வாழ்க. நம்ம காலையில் நீங்கள் யார் என்றதையும் உங்களுடைய பங்கு குடும்பத்தில் என்ன என்பதையும் நம்ம பார்த்தோம். இப்போது உங்களுடைய பங்கு திருச்சபையில் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம்.
திருச்சபைன்னா என்ன? திருச்சபை அப்படின்னா என்ன? திருமுழுக்கு பெற்ற அனைவரும் சேர்ந்தது தான் திருச்சபை. இப்போ நாமெல்லாம் இங்கே கூடி இருக்கோம், இது ஒரு குட்டி திருச்சபை. புரியுதா? காலையிலே நான் சொன்னேன், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, நம்மளுடைய பங்கு ஒரு திருச்சபை. எல்லா பங்கும் மறைமாவட்டம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு பெரிய திருச்சபை. இப்போ இந்த திருச்சபையில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம திருச்சபைக்குள்ள எப்படி நுழையிறோம்? ஞானஸ்தானத்தின் வழியாக. ஞானஸ்தானம் மட்டும் போதுமா திருச்சபையில் இருக்கிறதுக்கு? மற்ற திருவருட்சாதனங்களையும் நாம் பெற வேண்டும். ஏன்னா ஞானஸ்தானம் ஒரு நுழைவாயில் மாதிரி நம்ம திருச்சபைக்குள்ள செல்வதற்கு. மற்ற அருட்சாதனைகள் எல்லாம் நம்மளுக்கு உரமூட்டி கிறிஸ்துவோடு திருச்சபையில் வளருவதற்கு உதவுகின்றது. இப்போ திருச்சபையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அப்பா அம்மா, அப்புறமா ஃபாதர், சிஸ்டருங்க, திருச்சபையில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? திருத்தந்தை. நம்மளுடைய திருத்தந்தை யார்? திருத்தந்தை, கர்தினால்ஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள். புரிஞ்சுச்சா? இவங்கெல்லாம் தான் நம்மளை சேர்ந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த திருச்சபையில் இத்தனை பேர் இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க. எதற்காக வழி நடத்துகிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவாக வாழ, கிறிஸ்துவின் படிப்பினைகள், கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அவர் வழியில் நடப்பதற்கு இவங்கெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. இப்போது இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யலை. இப்போ திருத்தந்தை ஒரு சுற்றுமடல் எழுதுகிறாரு, குறிப்பாக இளைஞர்களுக்கோசரம் இன்டர்நேஷ்னல் யூத் டே. அப்போது நிறைய அவர் திருமடல்கள் எழுதினார். அப்போ எல்லாமே உங்களுக்கோசரம் தான் எழுதினார். அதை நீங்கள் கடைப்பிடிக்காத இருக்கிறப்ப நீங்கள் யாரை புறக்கணிக்கிறீங்க? கிறிஸ்துவையே புறக்கணிக்கிறீங்க. நம்ம பைபிளில் புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16 யாருன்னா ஒருத்தர் படிக்கிறீங்களா? உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கும் செவி சாய்க்கின்றார், உங்களை புறக்கணிப்பவர் எங்களை புறக்கணிக்கின்றார். இப்போ நமக்கு திருத்தந்தை சொல்றதை நம்ம செய்யாதப்போ நாம யாரை புறக்கணிக்கின்றோம்? இயேசுவையே புறக்கணிக்கின்றோம். ஏன்னா திருத்தந்தை தான் நமக்கெல்லாம் தலைவர், இயேசுவுக்கு அடுத்தவர் அவர் தான். அப்போ நம்ம திருச்சபையில் இருக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை நாம கடைபிடிக்கணும். அப்படி நம்ம செய்யாட்டா என்ன ஆகுது? இயேசுவையே நாம் ஏற்றுக்கிறது இல்லை, இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றோம். இப்போது இளைஞர்களாகிய உங்களுக்கு, நீங்களாம் உங்களை நம்பி தான் நம்முடைய திருச்சபையே இருக்குது. அப்போது முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும்? உங்களுடைய பங்கு, முதல் பங்கு என்னன்னா டு மீட் கிரைஸ்ட். டு மீட் கிரைஸ்ட் மீன்ஸ் இயேசுவை காண வேண்டும். இயேசுவை நம்ம எங்கே காணுவோம்? ஆலயத்தில். எப்படி? சரி, நானும் கோயிலுக்கு போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் தியானத்துக்கு வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் இயேசுவை பார்க்குறீங்களா? நம்ம ஆலயத்துக்கு செல்லும் பொழுது, திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது, திருப்பலியில் கலந்துக்கிறப்ப, மறையுறையை நன்றாக கவனிக்கிறப்ப, நற்கருணை ஆராதனையில் பங்கு கொள்கின்றப்ப, பாவ சங்கீர்த்தனம் செய்கிறப்ப, ஒவ்வொரு அருட்சாதனங்களையும் நம்ம திருப்பலிக்கு செல்லும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்கிறப்ப இயேசுவை காணுகின்றோம். புரிஞ்சுச்சா? நீங்கள் இப்போ ஒரு சினிமா பார்க்கறதுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு சினிமா பார்க்கறதுக்கு ரொம்ப இஷ்டமா? விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன படம் என்னது விஜய்து?
லியோ. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க லியோ படம்? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் போய் படம் பார்க்கல, விஜய் படம் அப்படின்னாவே ஓகே நல்லா இருக்கும், உங்களுக்குள்ளே தோணிடுது அவர் படம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அந்த பேரை கேட்குறப்பவே. படம் நீங்கள் வந்து பார்க்கல, தேட்டருக்கு போகலை, அங்கே என்ன நடக்குது எதையுமே நீங்கள் பார்க்காமையே விஜய்ன்ற ஒரே ஒரு பேரை வச்சு நீங்கள் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆர்வம் இருக்குது. ஆனால் இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறப்ப நம்ம இயேசுவை போய் பார்க்குறோம், திருப்பலியில் அவருடைய இறை வார்த்தையை கேட்குறோம், நற்கருணையின் மூலமாக அவரையே நாம் உட்கொள்கிறோம், பாவ சங்கீதனம் செய்து நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறோம். நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது அவரோடு நம்ம அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இத்தனையும் நாம் செய்கிறப்ப இதை நினச்சி நீங்கள் போகிறீங்களா? திருப்பலி ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் எப்படி ஆலயத்துக்கு போகிறீங்க? இன்றைக்கி சண்டே கோயிலுக்கு போனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வருவாங்க, அந்த மாதிரி மனநிலையோடு போகிறீங்களா? இல்லை நான் உண்மையாகவே கோயிலுக்கு போகிறேன், ஆண்டவரோடு இருந்து அவருடைய வார்த்தையை கேட்குவேன், நன்மை வாங்கி அவரையே நான் உட்கொள்ளுவேன், அந்த ஒரு நினைப்போட போகிறீங்களா? சரி, கோயிலுக்கு போய் எத்தனை பேர் நீங்கள் பேசாமல் திருப்பலி ஆரம்பிச்சதில் இருந்து முடிகிற வரைக்கும் பேசாமல் கொள்ளாமல் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பேசாமல் இருக்கிறீங்க? பரவாயில்ல, இத்தனை பேரும் நீங்கள் நல்லா கவனத்தோடு கவனிக்கிறீங்கன்னு புரியுது. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது? நாம் வந்து கடவுளை வந்து பார்க்கறதுக்கு போகிறோம், பார்க்கறதுக்கு இல்லாமையும் அவரை கோயிலில் போயிட்டு அவரை அனுபவிக்கணும், அவரை நாம் வந்து சுவைக்கணும், அவரோடு இருந்து அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் தினமும் போகும்பொழுது தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம அவரை அன்பு செய்ய முடியும். நான் இன்றைக்கி போகிறேன், நமக்கு தெரியும் இயேசு வந்து நம்மளை அன்பு செய்கிறார், நானும் அவரை அன்பு செய்கிறேன். அது வாயில் சொல்கிறதோட மட்டும் இல்லை, அவரை நம்முடைய வாழ்க்கையில் சுவைத்து அனுபவிக்கணும். நாளுக்கு நாள் அவரோடு நம்ம ஊன்றி இருக்கணும்னா தினமும் நாம் போகணும். சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப எக்ஸாம் டைமில் உங்களால் கோயிலுக்கு போக முடியாது, படிக்கணும், வேலை, நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? வீட்டிலேருந்து இறை வார்த்தையை படிக்கலாம் இல்லையா? எல்லார் வீட்டில் பைபிள் இருக்குதுல்ல, இறை வார்த்தையை படிக்கலாம், ஜெபமாலை சொல்லலாம், குடும்ப ஜெபமாலை சொல்லலாம். இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? கடவுளோடு ஒன்றித்து அவருடைய அன்பில் என்றும் நீங்கள் நிலைத்திருக்கலாம். ரெண்டாவதாக, டு நோ கிரைஸ்ட் அண்ட் டு லவ் கிரைஸ்ட். இயேசுவை பற்றி அறிய வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் ஆலயத்துக்குள்ளே சென்றுட்டீங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அறியணும்னா நம்ம ஆலயத்துக்குள்ளே இருந்து வழிபாடுங்களை கலந்துக்கணும். நம்மளுடைய திருச்சபையில் எத்தனை காலங்கள் இருக்குது? எத்தனை காலங்கள் இருக்குது? எத்தனை காலங்கள் இருக்குது? சரி, இயற்கையாகவே நம்ம எத்தனை காலம் சொல்லுவோம்? மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம் சொல்கிறோம்ல, அது மாதிரி திருச்சபையில் எத்தனை காலங்கள் இருக்குது? தெரியாது. பொது காலம், திருவருகை காலம், தவ காலம், பாஸ்கா காலம். நாம் இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு காலமும் நமக்கு எதை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுது? பொது காலத்தில் நம்ம பொதுவாக எந்த ஒரு முக்கியமான நாட்களும் இருக்காது. ஆனால் திருவருகை காலத்தில் நமக்கு என்ன ஒரு ஸ்பெஷலு? திருவருகை காலத்தில் இயேசுடைய பிறப்புக்கோசரம் நம்மளையே நாம் தயார் செய்கிறோம் இல்லையா? நீங்கள் எப்படி திருவருகை காலத்தில் இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? பாடல்களை தியானிச்சு. திருவருகை காலத்திலையா? அப்போ தவ காலத்தில்? திருவருகை காலத்தில் இயேசுடைய பிறப்புக்கோசரம் நம்மையே நாம் தயார் செய்வோம். தவ காலத்தில் இயேசுனுடைய பாடுகளை தியானித்து அவர் நமக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், நமக்காக உயிர் விட்டார், அப்போ எவ்வளோ அன்பு இருந்தால் நம்ம மேலே அவர் தம்முடைய உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருப்பார். பாஸ்கா காலத்தில் என்ன பண்ணுறோம்? இயேசு வந்து இறந்து சாவை வென்று உயிர் தெழுந்துட்டார். அந்த ஒரு சந்தோஷமான
நிகழ்ச்சியை தான் நாம் இப்போ இந்த காலம் ஃபுல்லாக இந்த பாஸ்கா காலத்தில் என்ன முதல் வாசகம் நமக்கு நிறைய எடுத்து சொல்லுது? எப்படியெல்லாம் திருத்தூதர்கள் அவருடைய பணிகளை செய்தார், ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு எப்படியெல்லாம் அவர் உயிர் தெழுந்து அவர் சீடர்களுக்கு தோன்றி எப்படியெல்லாம் அவர் கூடயே இருந்தார். நம்ம நிறைய சொல்லலாம். இந்த எமாவுஸ் திருப்பயணத்தில் இயேசு எப்படி அவருக்கு உயிர் தெழுந்து அவர் இறந்தும் உயிர் தெழுந்தார்ன்றதை எப்படி வெளிப்படுத்துகிறார். அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவருடைய உயிர் தெழுதலை, அப்புறமா அவர் நம்மளை தனியாக விட்டுட்டு போகலை, அவர் இறந்தார், உயிர் தெழுந்து சென்று விட்டார், அதோட முடியுதா? அதுக்கடுத்து என்ன பண்ணார்? தூய ஆவியை நமக்கு அனுப்பி வைத்தார். ஏன்னா நாம் அவர் நம்மளை தனியாக ஒரு அனாதையா யாருமே இல்லை, அவ்வளோதான், நான் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் முடிஞ்சிச்சு, இப்போ நான் திருப்பி என் தந்தையிலே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இல்லை. நம்மளோட எப்பவுமே இருக்கணும், நமக்கு ஒரு துணையாக இருக்கணும், ஒரு துணையாளர் வேணும்னு நினச்சி தூய ஆவியானவரை அனுப்பி வைத்தார். அதை தான் நாம் அடுத்த வாரம் நாம் திருவிழா கொண்டாட போகிறோம். இப்போது ஆலயத்தில் நாம் கடவுளை பார்த்து அனுபவித்து இறை வார்த்தையை படித்து அவர் என்ன சொல்கிறாரு அவரை உட்கொண்டு அவரோட நம்ம இருக்கிறோம். இப்போது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் யார் தெரியும்ல, அவர் தான் நம்முடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 விஷயங்களை நிறைய சொல்கிறாரு. கிரைஸ்ட் இஸ் அலைவ். கிரைஸ்ட் இஸ் அலைவ் மீன்ஸ் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார் இல்லையா? இயேசு உயிரோடு இருக்கிறாரத நம்புறீங்களா இல்லையா? இயேசு இறந்தார், இப்பொழுது உயிர் தெழுந்து விட்டார். அப்புறமா இயேசு உன்னை அன்பு செய்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. கடவுள் உன்னை அன்பு செய்கிறாருன்னு உனக்கும் தெரியும், இயேசுக்கும் தெரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நாம், அவர் கண்டிப்பாக நம்மளை அன்பு செய்வார். இங்கே திருத்தந்தை ரொம்ப அழுத்தி சொல்கிறாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ, நோ டவுட். கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், நீ டவுட் ஆகக்கூடாது, நம்பணும். எப்படி கடவுளை உன்னை அன்பு செய்கிறார்? எப்படி? இட் இஸ் எ டெண்டர் லவ். டெண்டர் லவ்னா என்னது? டெண்டர் லவ்னா இது ஒரு மென்மையான காதல். அவர் ரொம்ப அன்பு செய்கிறாரு. அந்த அன்புக்கு ஒரு அளவே கிடையாது. நாம் என்னதான் பாவம் செய்தாலும் என்னதான் அவரை விட்டு போனாலும் அவருடைய அன்பு விடாமல் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நீ எங்கே போனாலும் சரி, நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அவருடைய வேலை, இயேசுடைய வேலை உன்னை அன்பு செய்கிறது மட்டும்தான். அதில் நீ என்றைக்குமே உனக்கு தயக்கமோ டவுட்டோ வரக்கூடாது. ரெண்டாவதா, கிரைஸ்ட் சேவ்ஸ் யூ. கடவுள் உன்னை காப்பார். கடவுள் உன்னை காப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா? எப்படியெல்லாம் உங்களை காத்துட்டு இருக்காரு? கடவுள் உங்களை எப்படியெல்லாம் காத்துட்டு இருக்காரு? கடவுள் உங்களை எப்பவுமே இடைவிடாமல் காத்துக்கிட்டே இருக்காரு. எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாமல் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்களாம் இந்த கடலோர பகுதியில் தான் இருக்கிறீங்க. சுனாமின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? இங்கே யாரெல்லாம் அந்த சுனாமி அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அனுபவிச்சது? உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? சுனாமி சிஸ்டர் இருந்திருக்காங்க, சிஸ்டருக்கு தெரியும். உங்களுக்குள்ள யாருக்கு தெரியும்? நீங்கள் யாருமே பிறக்கல. கேள்விப்பட்டீங்களா? சுனாமின்னு ஒன்று வந்துச்சு உங்கள் ஊரில்? எனக்கு புரியல, சொல்லு. சுனாமின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? இங்கே சுனாமி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, நிறைய பேர் இறந்தாங்க, வீடெல்லாம் போச்சு. இது ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. எத்தனையோ மனிதர்கள் இறந்தாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ பேர் இறந்தாங்க. ஆனாலும் உங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் கடவுள் காப்பாற்றினார். அதுக்கு ஒரே காரணம், கடவுள் உங்களை மிகவும் அன்பு செய்கிறார். அதை நீங்கள் உணரணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, சுனாமியெல்லாம் வந்துச்சு, அப்போ நீங்கள் பிறக்கலை, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா?
இப்போ அந்த கடவுள் உங்களை அந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரு. மீன்ஸ் உங்களை விடாம அவருக்கு வந்து உங்களை அன்பு செய்யறது மட்டும்தான் வேலை, வேற எந்த வேலையுமே இல்லை. அந்த அன்பை வந்து அவர் வந்து உங்களை அன்பு செய்கிறாரு. அந்த அன்பை உங்களிடமிருந்து யார் எடுக்கிறது? சாத்தான். சாத்தான் வந்து காத்துக்கிட்டு இருக்கு, எப்போ இந்த பாப்பாவை கடவுளுடைய அன்புல இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம், பழைய ஏற்பாட்டில் யோபு படிக்கிறோம்ல. யோபு அவருக்கு என்ன ஆச்சு? அவர் வந்து ஒரு ரைச்சஸ் மேன், கடவுளுக்கு ரொம்ப பயந்தவர். கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படி தான் வாழ்ந்தார். அவருக்கு வந்து நிறைய செல்வங்கள் இருந்தது, வேலையாட்கள் இருந்தாங்க, குடும்பம், மனைவி, பிள்ளைகள், ஒரு பெரிய அளவில் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இருந்தது. ஆனால் சாத்தானுக்கு வந்து இதை பிடிக்கலை. சாத்தான் போய் கடவுள்கிட்ட என்ன சொல்லுது? நீ வந்து யோபு வந்து ஒரு நல்லவன், என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கான்னு சொல்றியே, நீ கொடுத்த செல்வங்களை ஒன்றொன்னா நீ எடுத்தினா அப்பவும் உன்னை அன்பு செய்தா நான் அன்பு செய்கிறானான்னு பார்க்கணுன்றப்ப கடவுள் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு கொடிய நோயை கொடுக்குறாரு, மனைவியை பிள்ளைகளை எல்லாம் அவரிடமிருந்து ஒன்றொன்னா எடுக்கிறாரு, வேலையாட்கள் அவர்கிட்ட இருந்த சொத்து சொகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வந்து ஒரு நோயால் புண்ணு வந்து சீழ் வழிஞ்சு அந்த நிலையிலையும் அவர் என்ன சொன்னார்? கடவுள் கொடுத்தார், திருப்பி அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த மனநிலை நமக்கும் வேணும். கடவுள் வந்து நம்ம மேலே அன்பு செய்கிறாரு. ஆனால் சில டைமில் நமக்குன்னு கஷ்டங்கள் வரும். அது வர்றப்ப அதை எல்லாம் ஏற்றுக்கணும். கடவுளுக்கு தெரியும். அதுதான் சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை கடவுள் வந்து திறப்பார் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அது மாதிரி தான். ஆனால் இயேசுவுக்கு கடவுளுக்கு முன்னாடி யோபு வந்து ரொம்பவுமே நம்பிக்கையோட கடவுள் கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கிறார். அந்த மனநிலை வந்தப்ப திருப்பி என்ன பண்ணார்? கடவுள் எடுத்ததை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொடுத்தாரு. தெரியும் இல்லையா? அதே போல தான் கடவுளுடைய அன்பு நம்மளை விட்டு என்றைக்குமே போவாது, நம்மளோடையே இருக்கும். அதை வந்து நாம் என்றைக்கும் உணரணும், நம்ம மனசில் வச்சிருக்கணும். அடுத்து கிரைஸ்ட் சேவ்ஸ் யூ, கடவுள் உங்களை காப்பார். கடவுளின் அன்பு மிகவும் பெரியது. யாராலையுமே அதை வந்து நம்மளால் கணக்கு போட்டு பார்க்க முடியாது. கடவுளுடைய அன்பு இவ்வளவுதான் இவ்வளவுதான், அது வந்து ஒரு கணக்கற்றது, ரொம்ப பெரியது. இப்போ கிரைஸ்ட் இஸ் அலைவ், கடவுள் உயிரோடு இருக்கிறான்றது நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் இறந்தும் உயிரோடு நம்மளோட இருக்கிறாரு, நம்மளோட இருந்து நம்மளை நல்வழியில் நடத்தி கொண்டே செல்கிறார். மூன்றாவதாக இமிட்டேட் மேரி, அன்னை மரியாளை பின்பற்று. நாமெல்லாம் இப்போ என்ன மாதத்தில் இருக்கிறோம்? மே மாதம். நம்ம திருச்சபையில் மே மாதத்தை என்னவா சொல்கிறோம்? மாதா மாதம். சரி, இன்னொரு மாதமும் இருக்குது மாதாவுக்கோசம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது என்ன மாதம்? செப்டம்பரா? அக்டோபர். மே மாதம் வணக்க மாதம், அக்டோபர் வந்து ஜபமாலை மாதம். இப்போ நாம் எல்லாரும் மாதா மாதத்தில் வணக்க மாதம் சொல்லிட்டு எல்லா பங்குங்களையும் ஜபமாலை சொல்லி வணக்க மாதெல்லாம் சொல்லி மாதாவுடைய மகிமையை வித்தியாசமான விதத்தில் செய்துட்டு இருப்பாங்க. நீங்களாம் வீட்டில் ஜபமாலை சொல்கிறீங்களா? குடும்ப ஜபமாலை சொல்கிறீங்களா இல்லையா? சரி, ஜபமாலை சொல்ல தெரியுமா? எத்தனை தேவ ரகசியங்கள் இருக்குது ஜபமாலை சொல்கிறப்ப? 5. 5ல் என்னென்ன 5 சொல்லு? தேவ ரகசியங்கள் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. அப்போலாம் நீங்கள் ஜபமாலை வீட்டில் சொல்கிறது இல்லை. சரி, இன்னிலிருந்தாவது நாமெல்லாம் மாதா மாதத்தில் இருக்கிறோம், கண்டிப்பாக ஜபமாலை சொல்லணும். இப்போ நம்ம அன்னை மரியாதை பற்றி ஏன் நம்ம பேசுகிறோன்னா,
இதுவும் உங்களுடைய ஒரு பங்கு. நம்மளுடைய திருச்சபையில் நிறைய புனிதர்களை நாம் வழிபடுறோம், அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். அன்னை மரியாளுக்கு ஒரு முக்கிய பங்கு நாம் கொடுக்கணும். அப்போ அவங்கள பற்றி தெரியணும்னா ஜெபமாலை சொல்லணும், அவங்கள பற்றி நிறைய நம்ம படிக்கணும், தெரிஞ்சிக்கணும். அதை நாம் நிறைய பேருக்கு எடுத்துரைக்கணும். அன்னை மரியாளை பற்றி சிறப்பாக நம்ம சொல்லணும்னா, அன்னை மரியாளை உங்களை மாதிரி ஒரு சின்ன பசங்க தான், ஒரு 17-18 வயசில் தான் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை யார் மூலயமா கிடைச்சது? கப்ரியேல் அதிதூதர். அப்போ மரியாளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்து கடவுளுடைய திட்டம் அவங்கக்கிட்ட வந்தப்ப அதை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? கடவுளுடைய திட்டத்தை அவங்க ஏற்றுக்கினாங்க. அவங்க கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுன பிறகு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சா? நிறைய எதிர்பாராத அனுபவங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திச்சாங்க. இயேசு பிறந்தார். பிறந்த உடனே என்ன ஆச்சு? அவங்கள எகிப்திலிருந்து பார்வோன் மன்னனுக்கு எதிராக அவரை கொலை பண்ண நினச்சப்ப அங்கேருந்து போகணும். அருமா இயேசு தொலைஞ்சி போனார் ஆலயத்தில், அவரை கண்டுபிடிக்கணும். திருப்பியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்புறமா இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருந்தப்ப ஒரு தாய்க்கு எந்த மாதிரி ஒரு மனநிலையாக இருந்திருக்கும்? ஒவ்வொரு நிகழ்வும் அவருடைய வாழ்க்கையில் வந்தப்ப எல்லாத்தையுமே கடவுளுடைய திட்டம் என ஏற்றுக்கொண்டார். அந்த கஷ்டங்களுக்கு இப்போது இவ்வளோ கஷ்டங்களெல்லாம் வருதே, அதனால் நான் கடவுள்கிட்ட சொல்லிடுவேன், இதுக்கு மேலே என்னால் உங்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதோட நான் முடிக்கிறேன்னு அவங்க சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு கடவுளுடைய திட்டத்திற்கு செவி சாய்த்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள் வரும்பொழுது இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, பாதியிலே விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் நம்பிக்கையாக கடவுள் மேலே விசுவாசத்தோடு இருந்து கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்று தெரிஞ்சுக்கின்னு மரியாளை போல கடைசி வரைக்கும் நாமளும் கடவுளுக்கோசரம் வாழணும். 4வதாக, ஃபைண்டிங் யுவர் வேல்யூ அண்ட் வாய்ஸ். உன்னுடைய மதிப்பு மற்றும் குரல் கண்டுபிடித்தல். உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? இப்போ உங்களை யாருன்னா மதிக்கலைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சும்மா விட்டுடுவீங்களா? உங்களுடைய தம்பி உனக்கு மரியாதை கொடுக்கல, போடா வாடா அப்படியெல்லாம் சொல்லி திட்டுனா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவன் மரியாதை கொடுக்க மாட்டான்னு நல்லா அடிப்பீங்கல்ல. உங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது திருச்சபையில், உங்களுக்குன்னு ஒரு குரல் இருக்குது. அந்த மதிப்பையும் குரலையும் நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும்? திருத்தந்தை திருப்பி உங்களுக்கு சொல்கிறாரு, இளைஞர்களால் மட்டும்தான் ஆலயத்தை அழகாக வைத்து கொள்ள முடியும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நீங்கள் சின்ன பசங்க, உங்களுக்கு நிறைய துணிச்சல் இருக்குது, தைரியம் இருக்குது, எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி இருக்குது. இப்போது நம்ம பெரியவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம், ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு 60 வயசு ஆளை பார்த்துட்டு ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 60 வயசு ஆளை பார்த்து சொன்னால் அவங்களால ஓட முடியாது, ஆனால் உங்களால் ஓட முடியும். ஏன்னா ஏன் அப்படி அவங்க ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட என்ன இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் சிறப்பான முறையில் உங்களால் இந்த திருச்சபைக்கு ஒரு நல்ல வழியை, திருச்சபையை வளர்த்தெடுக்கிறதுக்கு உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் வெளிக்கொணர முடியும். புரிஞ்சுச்சா? சரி, எல்லாருக்கும் தூக்கம் வருதா? இல்லையா? சரி, நம்ம ஒரு பாட்டு பாடலாம். வேண்டாமா? சரி, தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்ல, பாடலாம். இப்போ புரியுது, நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்கள் ஆயிட்டீங்க. இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாரும் நல்ல பிள்ளையாயிட்டு யாரும் எல்லாரும் தூங்காமல் கண்ணு ரெண்டையும் எப்படி எரியிற லைட்டு மாதிரி வெளிச்சமாக பிரகாசமாக இருக்குது. ரொம்ப வெரி குட். இப்போ எந்திரிச்சு எல்லாரும் எந்திரிச்சு இல்லைங்க, எழுந்து நிற்கவும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்.
பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கே இல்லை, நாங்க சோர்ந்து போகாமதில்லை. நல்ல சந்தோஷமா எல்லாரும் ஜாலியா இயேசு இருக்கையில நம்ம சோர்ந்து போவோமா? போகவே மாட்டோம். ஓகே, கை தட்டுங்க. 1 2 3. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாரும் வாய் திறந்து பாடி பாட்டு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. எல்லாரும் அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, இரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, இரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க Come on everybody. நாங்க சோர்ந்து போவதில்லை. கையசைச்சு பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில கையசைச்சு பாடுங்க. நாங்க சோர்ந்து போவதில்லை. கையசைச்சு பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து வெட்கப்படக்கூடாது. இயேசுவில் வெட்கப்படாம. இயேசு நீங்க இருக்கையில நாங்க Very good, very good. Super, super, super. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில Very good, very good. Super. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆண் பிள்ளைகள், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. வெரி குட்.